SIVA Editz நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோனிக்கு பர்த்டே, அதனால் எப்படி நம்ம பேனர் எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். தோனிக்கு பர்த்டே பேனர் எடிட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எடிட்டிங் எதாவது கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் க்ராப்னு இருக்கும், அதை க்ராப் பண்ணிவிட்டு இதில் 3:2 அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் இந்த பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செட் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மூவ் டவுன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ப்ளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஒரு 50 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் 60 அப்படி செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த இமேஜை எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபுல்லாங்கிறத செட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த கேப்பு இடையில இல்லாத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா இதில் ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்தது ஒப்பாசிட்டியை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாங்கிறத நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒப்பாசிட்டி தேவை இந்த மாதிரி செட் பண்ணி ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது பின்னாடி ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் வச்சோம்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு போய் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸு காட்டும். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி கரெக்டாக எங்கே செட் பண்ணால் இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ எரேஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். இதில் ரீஸ்டோரை கொடுத்துட்டு இன்வைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இன்வைட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த கீழங்கிறத ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ்ஸு ஒப்பாசிட்டி இந்த இதெல்லாம் கம்மியாக வச்சுட்டு இப்போ நான் மேலே இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃபேஸில் அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இதில் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஓகே செட் பண்ணதுக்கப்புறப்ப இப்போ நம்ம ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் இந்த இமேஜ் நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் எடுத்து இந்த மாதிரி மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இது மூலையில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேடோன்னு இருக்கும். இதில் பொசிஷன் ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ அட்ஜஸ்ட்டில் அதே மாதிரி ஃபுல்லாங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நம்ம ஷேடோவுக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதில் ஏன்னா ஷேடோங்கிறது தெரிய மாட்டேங்குது, அதனால் ஒரு எல்லோ இந்த மாதிரி கலரில் நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன், தலை தோனி அப்படிங்கிறத. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணால் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த
கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணி அடிக்கடி இது பண்ணுறோம். இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்க பார்த்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து ஃபோட்டோங்கிறது போகிறோம். இதில் வந்து என் இமேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் இமேஜை வந்து இந்த மாதிரி மூலையில் செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அடுத்தது என் இமேஜ் வந்து இந்த மாதிரி உங்கள் இமேஜை நீங்கள் எடுத்துகிட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாங்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஹார்னஸை கம்மியாக வச்சு அதே அகைன் மறுபடியும் எரேஸ் பண்ணுங்கள். ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கரெக்டாக நான் அந்த பாக்ஸு கிட்ட நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணினா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாங்கிறத கீழே வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இது ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத எழுதலை. நீங்கள் வந்து எழுதுனா எழுதிக்கலாம். இது ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஒரு பேனர் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன மாதிரி வீடியோ வேணுங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன்.